வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கிழகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு உயர்ந்த ஞான யோக விஷயங்களையும் ஜோதிட சம்பந்தமான செய்திகளையும் மனிதர்கள் அன்றாடம் சந்திக்கிற பல அமானுஷ்ய செய்திகளுடைய உண்மைத்தன்மை இவற்றையும் நாம் பார்த்து வருகிறோம். இதிலே என்னுடைய அணுகுமுறை ஓரளவு அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். ஏதோ தகவல்களை மட்டும் சொல்லுவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அந்த தகவல்களில் உண்மைத்தன்மை எப்படி இருக்கிறது, அது எப்படி உருவாயிற்று, எப்படி செயல்படுகிறது என்ற அடிப்படையை விளக்குவது என்னுடைய நோக்கம். இதிலே உள்ள அவநம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள் இவற்றை சரி செய்வதும் என்னுடைய பணி, இறைவன் எனக்கு இட்ட பணி. நான் இந்த துறையில் நீண்ட காலம் ஞானம் என்பதுதான் எனக்கு அடிப்படை. இறை உணர்வு, இறை ஆற்றல். இப்படி பல பிறவிகளில் என்னுடைய சிந்தனை இதிலேயே கழிந்து போன காரணத்தால் முழுக்க முழுக்க இதிலே நான் தோய்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த பிறவியில் மட்டுமல்ல, பல பிறவிகள். அப்படி இருந்த நிலையில் இந்த பிறவியில் முற்பிறவி தொடரால் இந்த ஜோதிட ஞானமும் எதிர்காலத்தை கூறுகின்ற ஞானமும் நான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை இறைவன் எனக்கு ஏற்படுத்தினார். அது இறைவனுடைய திருவுள்ளம். இதனால் பயன்பெற்றவர்கள் அநேகர் இருக்கலாம். என்னிடம் வந்தவர்களுக்கு நான் ஓரளவு தெளிவான வழிகளை நிச்சயமாக கூறியிருப்பேன். ஜாதகம் என்று வந்து கேட்டால் சகாதேவனுடைய நிலையில் இருந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அது எதிரி என்று எனக்கு யாரையும் நான் நினைப்பதுமில்லை, எதிரி என்று யாரும் இல்லை. இருந்த போதிலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நபர்கள், அவர்கள் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் என்று இருந்தாலும் ஜோதிடம் என்று கேட்க வந்தால் எது நியாயமோ, எது தர்மமோ அதை மறைக்காமல் கூறுவது என்பது அன்றும் இன்றும் என்னுடைய கொள்கை. ஒரு காலத்தில் அதில் உள்ளவற்றை, என் மனதிலே உதித்ததை, இறைவன் உணர்த்தியதை அப்படியே கூறுவது என்று ஒரு வழக்கம் இருந்தது. அது பலருக்கும் பலவிதமான சங்கடங்களை உருவாக்குகிறது என்பதை நான் நெடுங்காலம் கழித்து அறிந்து கொண்ட பிறகு இந்த அதிகமான பெரிய விபத்து, கண்டம், மரணம் போன்ற விஷயங்களை நான் கூறுவதை குறைத்தேன். அதற்கு முன்பு என்ன தோன்றியதோ அப்படியே கூறுவது என்று அப்படியே நடந்து நிறைய துன்பப்பட்டவர்கள் உண்டு. நான் கூறியதால் வந்ததா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. நடக்கப் போவதை எனக்கு முன்னதாக இறைவன் உணர்த்துகிறார். நான் கூறினேன், அவ்வளவுதான். இதை ஜோதிட அடிப்படையில் நான் கூறினேனா, அல்லது இறையருளால் வான்வெளியில் இருந்து எனக்கு உணர்த்தப்பட்டதா என்பதெல்லாம் பிறர் அறிய முடியாத இரகசியங்கள். ஜோதிட ரீதியாக அதற்கு விளக்கம் சொல். ஜோதிடம் எனக்கு இறைவன் அருளால் அது விளக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் மானிடர்கள் அல்ல, அவர்களெல்லாம் சப்த ரிஷிகள். இந்த சப்த ரிஷிகளுடைய
விவாதங்களை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஒரு அரை மயக்க நிலையில் அந்த தியானங்களிலே இருக்கிறபோது, ஒரு 4, 5 ரிஷிகள் இந்த ஜோதிடத்தைப் பற்றி தர்க்கவாதம் செய்வார்கள். இவற்றை மானசீகமாக நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இது மணிக்கணக்கிலே இது ஓடிக்கொண்டிருக்கும். நூல்கள் பலவற்றை நான் பார்க்க நேர்ந்தது. ஆனால் இந்த கலைகள் எல்லாம் பிறவிதோறும் தொடர்ந்து வந்த கலைகள். அதிலும் முருகப்பெருமானுடைய திருவருளால் இந்த ரிஷிகளுடைய சம்பாஷணைகள் மூலமாக எனக்கு இந்த கலைகளுடைய நுட்பங்கள் தெரிந்தது. அவையெல்லாம் மிக ஒரு புதிரான ஒரு வாழ்க்கை, மனதை அடியோடு புரட்டி போடுகின்ற ஒரு காலமாக அது இருந்தது. ஏன் இத்தனை அதிசயங்கள், இத்துணை அமானுஷ்யங்களுக்குள் நாம் ஏன் போய் மாட்டிக்கொள்ள வேண்டும்? இறைவனை நாடி அப்படியே இருந்து விடுவதே மேல் என்ற நிலையில் இருந்தாலும், இவையெல்லாம் வினைப்பயனால் இறைவன் ஏதோ ஒரு திருவுள்ளத்தை இந்த பிறவியில் என் மூலமாக யாருக்கு என்ன நிகழ வேண்டுமோ அதன் பொருட்டு எனக்கு இப்படியெல்லாம் என்னை அவர் வழிநடத்தியிருக்கிறார் என்று பின்னால் நான் தெரிந்து கொண்டேன். எந்த ஒரு கலையையும் இறைவன் வழங்குவதற்கு முன்னால் அவனை ஒரு குழப்பித்தான் அந்த கலைகள் அனைத்துமே வெளியே வருகிறது. மண்ணை தோண்டாமல் தண்ணீரை பெற முடியாது. தேங்காய் இருக்கிறது என்றால் மட்டையை உரித்து ஓட்டை உடைத்துத்தான் உள்ளே இருக்கிற தேங்காயை நாம் எடுக்க முடியும். அதுபோல இது போன்ற கலைகளை அடைவதற்கு முன்னால் இறைவன் அவனுக்கு கொடுக்கின்ற சோதனைகள், இவைகளெல்லாம் சித்தம் தடுமாறிப் போகின்ற நிலையில்தான் அநேகமாக இருக்கிறது. அந்த சித்த தடுமாற்றமெல்லாம் வராமல் அவனை காப்பாற்றுவது இறையருள் மட்டுமே. இப்படி இந்த கலைகளை கற்க முயன்று சித்தம் தடுமாறிப் போனவர்கள் நிறைய இருக்கிறார்கள், அன்றும் இன்றும். இப்போது இன்று நாம் பார்க்க இருக்கிறது என்ன என்றால், இந்த மாந்திரீக கலைகள், இது ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை என்று பல பெயர்களில் இது வழங்கப்படுகிறது. இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒரு செயல். பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் என்று அதை ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள். கருப்பு மாந்திரிகம், வெள்ளை மாந்திரிகம் என்று அதற்கு பெயர். ஆரம்ப காலங்களிலே ஒரு மனிதனுடைய செயல்களை கட்டுப்படுத்துவதற்காகவும், அரசர்கள் தங்களுக்கு வெற்றிகளை ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலும், பகைவர்களை அடக்க வேண்டும் அல்லது அந்த பகுதிகளுக்கு பகைவர்கள் வராமல் இருக்க வேண்டும், பகைவர்களை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும், மனிதர்களுக்குள்ளே வசியத்தை ஏற்படுத்த வேண்டும். அது ராஜவசியம், மனித வசியம், மிருக வசியம் என்று இந்த வசிய கலைகள் இப்படி அதற்கெல்லாம் பயன்பட்டது. மனிதனுடைய மனமோ எப்போதும் சுயநலமாக சிந்திக்கிற ஒரு மனம். சுயநலமாக இருந்துவிட்டால் கூட அது ஒரு காலத்தில் அது கண்டிக்கப்பட்ட ஒரு நிலை. பொது நலத்தோடு வாழ் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் சுயநலமாக இருந்தாலும் கூட அது தவறில்லை. பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்கிறானா என்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்று அநேக மனித மனங்கள், நான் நல்லா இருக்க வேண்டும், அவன் நல்லா இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணங்களை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல மனிதர்களை என்னுடைய போக்கிலே நான் பார்த்துவிட்டு, காலம் கடந்து நான் தெரிந்து கொண்டு பட்டறிவு எனக்கு இதில் அதிகம். காரணம் என்னவென்றால், நான் யாரையும் என் போக்கில்தான் பார்த்தே பழக்கமே தவிர, ஒரு வெகு காலத்திற்கு பிறகுதான் அது இந்த மலைப்பாம்புக்கு தீ உரைத்தது போலதான் இந்த உண்மைகள் என்னை போன்ற நபர்களுக்கு தெரிகிறது.
அவையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். இந்த உலகத்தை நான் தெரிந்து கொள்வதற்காக இறைவன் ஏற்படுத்திய ஒரு நிலை. அதைப்போல மனிதனுக்கு பழிவாங்குகின்ற உணர்வு மிகுந்து போன காரணத்தால் இந்த கலைகளெல்லாம் வெகுவாக அழிக்கப்பட்டு விட்டது. இவைகள் செவி வழியாக குரு சிஷ்ய பரம்பரையாக இருந்தாலும் ஏடுகளிலே இந்த கலைகளைப் பற்றி விரிவாக எழுதி வைத்திருந்தார்கள். இந்த ஏடுகளை எழுதியவர்களே அழித்தார்கள். இறைவனும் காலத்தால் அழித்தார். காரணம், மனித மனம் தீங்கினை நினைக்கிறது. எஞ்சிய ஒரு 20, 25% கலைகள்தான். ஜோதிடத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் மறைவான பல கலைகளிலும் இன்று கையிலே இருப்பது அதிகபட்சமாக 30% மேல் இல்லை. அதனுடைய பயன்பாடுகள் மிக மிக குறைந்து விட்டது. இருப்பது 30%. அதை அறிந்து பயன்படுத்துவது அதைவிட மிக மிக குறைவு. இதுவே வெற்றிகரமான ஒரு செயலாக இன்று பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டு முன்னோர்கள் செய்த இந்த கலையினுடைய வீரியம் இம்மியளவும் பிசகாமல் நடந்திருக்கிறது. ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று பல பல ஆய்வுகள் வருகிறது, பல பல செய்திகள் வருகிறது. காரணம், இவற்றில் பொருள் நோக்கம் என்று ஒன்று வந்துவிடுகிற காரணத்தால் முன்பு இது பொதுநலமாக இருந்தது. இப்போது பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்ற மயக்கத்திற்கு உட்படாதவர்களே இல்லை. அந்த நிலையில் இந்த கலைகளெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது. உண்மை சிறிதளவு இருந்தாலும் அதை மக்களை அச்சுறுத்துவதற்காக இந்த கலைகள் பெரும்பாலும் பயன்படுகிறது. மக்களும் இதனுடைய உண்மை தன்மை தெரியாத காரணத்தால் என்ன நடந்தாலும் உடனடியாக இவர்களுக்கு சிந்தனை, ஏதோ நமக்கு யாரோ தீங்கு செய்து விட்டார்கள் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கிறது. இதில் படித்தவர், படிக்காதவர், ஆய்வாளர், சிறியவர், பெரியவர் என்றெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கவில்லை. எப்படிப்பட்ட நபர்களுக்கும் இந்த ஐயப்பாடு வந்து விடுகிறது. இப்படி இவர்களுடைய இந்த அச்சமே இந்த கலையில் தவறான நம்பிக்கைகளும், இந்த கலைகள் மூலமாக பெரும் பொருளை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தையும் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. வெகு காலத்திற்கு முன்னால் ஒரு அரசு உத்தியோகஸ்தர் ஒருத்தர் இருந்தார். வருடங்கள் 60க்கு மேல் இருக்கும். அவர் ஒரு சின்ன கிராமம். அவருக்கு சில அதிகாரங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு வணிகம் செய்கிற ஒரு நபரிடம் இவர் ஏதோ பணம் கேட்டிருக்கிறார். அந்த காலங்களில் இந்த கையூட்டு, லஞ்சம் என்பதெல்லாம் மிக அரிதாக கேள்விப்படக்கூடிய செய்திகள். அப்போது அந்த நபர் கொடுப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை. என்றாலும் இவருடைய உதவி இல்லாமல் அந்த தொழிலை அவர் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை. அவரும் ஒரு சளைத்த மனிதனாக தெரியவில்லை. பின்னால் அதை தெரிந்து கொண்டோம் நாங்கள். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இவர் பணம் கேட்டதெல்லாம் பிறகுதான் தெரிந்தது. அவர் ஒரு சிறு மிரட்டல் மிரட்டினால் இந்த நபர் நம்முடைய வழிக்கு வரமாட்டார் என்று நினைத்து இவருக்கு சிறிய ஏவல் மூலமாக சில தொல்லைகளை கொடுத்தார். அவர்தான் கொடுத்திருப்பார் என்று அந்த நேரங்களில் இது யூகிக்கப்பட்டது. ஏனென்றால் அதன் பிறகு நடந்த சம்பவம் அப்படி. அதில் என்ன நடந்தது என்றால், திடீரென்று ஆற்று கற்கள், கூழாங்கற்கள், அது ஒரு வெள்ளை நிறமான கற்கள், அது ஊருக்குள்ளே கிடைக்காது. அது ஒரு அளவில் நடுத்தரமான அளவில் உள்ள கற்கள் அவர் வீட்டுக்கு 4 திசைகளிலும் இருந்து வந்து ஒரே நேரத்தில் படபடபடவென்று அந்த கற்கள் விழுகிறது. மண் கட்டிகளும் விழுந்து உடைகிறது.
அந்த கல் விழுகிறபோது பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லா பக்கமும் அது விழுகிறது. அந்த தெருக்களிலும் அது விழுகிறது. இந்த சம்பவத்தை நானே பார்த்தேன். அவர் இருந்த நாங்கள் இருந்த தெருவில் தான் அவர் இருந்தார். எதிர் வீடு தான். அதனால் படபட என்று இந்த கற்கள் விழுவதை நான் பார்த்தேன். எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு 10 நிமிடத்திற்குள் சரமாரியாக இந்த கல்மழை பொழிந்துவிட்டு நின்றுவிட்டது. அதன் பிறகு இவருக்கு வீட்டிற்குள்ளே சில சில துர்நிமித்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இவ இதையோடு அவர் திருந்தி இருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன நடந்தது என்பது முழுமையாக அறிய முடியவில்லை. அவர் அந்த பணத்திலேயே குறியாக இருந்திருப்பார் என்று தோன்றுகிறது. ஒரு வழியாக அந்த பணத்தை இந்த நபர் நினைத்திருக்கலாம், இப்படி மிரட்டினால் இவன் ஒருவேளை நம்மை தொல்லை செய்வதை விட்டுவிடுவான் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் இவன் ஒரு விடாக்கண்டன் என்ற காரணத்தால் அந்த பணத்தை வாங்கியிருப்பதாக தெரிந்து கொண்டோம். சில நாள்கள் கழித்து ஒரு ஜீப் ஒன்று வந்து இருந்தது. நான் இருந்தது மிகச்சிறிய ஒரு ஊர்தான். அங்கு ஜீப் வருவதெல்லாம் ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிற ஒரு நிலை. இந்த நபர் அவர் ரொம்ப உல்லாசமாக, அவர் ஒரு அதிகார பதவியில் இருந்த காரணத்தால் வீட்டிலே ஒரு அல்சேஷன் நாயெல்லாம் வளர்த்திருப்பார். அவர் மனைவி ஒரு நல்ல பெண்மணி. இந்த நபரும் கோயில் குளங்களுக்கெல்லாம் செல்லுவார். ஆனால் அவருடைய விதி இப்படி வாங்க வேண்டும் என்று விதி இருந்திருக்கிறது. இவர் எங்கோ புறப்பட்டு ஒரு ஆலயத்திற்கு புறப்பட்டு இவர் மிடுக்காக வருகிறார். வரும்போது அந்த ஜீப் வந்து நிற்கிறது. இவையெல்லாம் நானே கண்ணால் பார்த்த நிகழ்ச்சிகள். ஜீப்பிலிருந்து ஒரு 4 பேர் இறங்கினார்கள். படபட என்று இவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு சொன்னார்கள், இது விஜிலன்ஸ் என்று டிபார்ட்மெண்ட்டில் இருந்து, லஞ்ச ஒழிப்பில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று ஒரு வழியாக அவர் வீட்டிலே சர்ச் செய்து, இந்த சமையலறையிலே பலவிதமான டப்பாக்கள் இருந்ததிலே ஒரு ரூ. 200 பணம். அந்த காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருந்தது. அதை கைப்பற்றி இவர் லஞ்சத்தில் அந்த நபர் புகார் செய்து விட்டார் போல தெரிகிறது. அந்த நோட்டுகளினுடைய எண்ணிக்கையெல்லாம் இவர்களிடம் சொல்லி அந்த பணத்தை கொடுத்துவிட்டு காலையில் கொடுத்திருப்பார். மாலையில் இவர்கள் அந்த நோட்டுகளுடைய எண்ணிக்கையை வைத்து அதை வீட்டிலே தேடி எடுத்து இவரை கைது செய்து விட்டார்கள். வேலையிலும் தற்காலிக வேலை நீக்கம் செய்தார்கள். அதன் பிறகு இவற்றை வக்கீல் மூலமாக பலவிதமாக இந்த வழக்குகளை திசை திருப்பி அது வேறு ஒரு விதமாக அது முடிந்ததாக பின்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த ஊரை விட்டு அவரை மாற்றினார்கள். அந்த நபர் அந்த புகார் கொடுத்தவருக்கே இவ்வளவு தாழ்வாக இறங்கிச் செல்கிறான், இவனை இதற்கு மேல் என்ன செய்வது என்று அவரும் விட்டுவிட்டார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த கற்கள் எங்கிருந்து வருகிறது? இதுபோல ஒரு மிரட்டலுக்காக செய்வது என்பது அன்றும் இன்றும் இருக்கிறது. இந்த ஆரம்பகால மிரட்டலிலே அநேகர் மிரண்டு விடுவார்கள். அதோடு அந்த எதிரி பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று இது கூட பரவாயில்லை என்று விட்டுவிடலாம். சிலர் இதற்கு மேல் அவனை எப்படியாவது பழிவாங்கியே தீர வேண்டும், நமக்கு 2 கண் போனாலும் எதிரிக்கு 1 கண்ணாவது போக வேண்டும் என்று ஒரு புதிய ஃபார்முலாவை வைத்திருக்கிற நபர்கள், சொல்லுகிற நபர்களை எல்லாம் நானே பார்த்திருக்கிறேன். அவ்வளவு பழி உணர்ச்சி அவர்களுக்கு இருக்கிறது. இவனுக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, இவன் குருடனாக வேண்டுமானாலும் அலைகிறேன், அவனுக்கு 1 கண் போய்விட வேண்டும் என்று எந்த அளவு மனித மனம் கீழ்த்தரமாக இயங்குகிறது என்று நான் நினைத்தது உண்டு. என்னிடமே சொல்லுவார்கள், சரி இது எல்லாம் தெய்வச் செயல்,
பண்பாடற்ற மனிதர்களுடைய மனம் இப்படித்தான் இயங்கும். இறை நிர்வாகத்தை அறியாதவர்கள், இறை உணர்வு குறைந்தவர்களுக்கு இப்படி பழி உணர்ச்சி தவிர்க்க முடியாத ஒன்று. இது எப்படி இந்த கற்கள் எல்லாம் விழுகிறது என்பதை யோசித்தால் பலரினிடம் அன்றும் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த துறை இந்த இந்த செயல்களால் அவதிப்பட்டவர்கள் பலர் என்னிடம் வந்தது உண்டு. நான் பெரும்பாலும் இதற்கு முள்ளை முள்ளால் எடு என்ற ஒரு கோட்பாட்டிற்கு நான் செல்வதே இல்லை. பல ஆயிரங்களை இழந்துவிட்டு தான் வருவார்கள். அவர்களுக்கு நான் கூறுவது ஆலய வழிபாடாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் இதில் மிகப்பெரிய துன்பத்தை அடைந்து விட்டோம், அப்படி ஆய்விட்டது, இப்படி ஆய்விட்டது என்றெல்லாம் கூறுவார்கள். அவர்கள் வரும்போது பெரும்பாலும் அவர்கள் அந்த துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள். என்னிடம் வருகின்றது இறைவனுடைய அருளால் இறைவன் தள்ளி விடுகிறார். நான் எளிய சில வழிபாடு முறைகளை கூறி அதில் தீர்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இது தவிர இந்த கலையின் மூலமாக பலரை மனநிலையை கெடுப்பது எளிதாக செய்து விடுவார்கள். ஆனால் ஒன்றை நான் உறுதியாக கூறுகிறேன், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எத்தகைய மாந்திரிக கலைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமை பெற்ற நபர்கள் இதை முயற்சித்தாலும், ஜாதகம் இடம் கொடுத்தாலன்றி ஒரு மனிதனுக்கு இது போன்ற துன்பத்தை விளைவிக்க முடியாது. இவனுடைய முந்திய பிறப்பில் இவன் செய்த வினைகளால், மந்திரவாதங்களால் இவன் அல்லல் பட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குமானால், அதுதான் இந்த கிரகங்கள் வாயிலாக இவனுக்கு இந்த துன்பத்தை கொண்டு வருகிறது. அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த கிரகத்தின் மூலமாக வரும், எப்படி வரும் என்றெல்லாம் பல விளக்கங்கள் இருக்கிறது. அதை கூறினால் அது ஒரு ஜோதிட பாடமாக போய்விடும். காலமும் கர்மாக்களும் இடம் கொடுத்தாலன்றி இந்த கலைகளில் மிகச்சிறந்தவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலத்திலேயும் இதன் மூலம் வீழ்த்திவிட முடியாது, ஜாதகம் இடம் கொடுத்தால் அன்றி. அதுபோல இவனுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த கஷ்டகாலம் வரும்போது பூத பிரேத தேவதைகளால் அவன் அவதிப்பட வேண்டும் என்ற நிலை இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இவனுக்கு அது போன்ற நபர்களில் ஓடு பகைகள் ஏற்படலாம், அல்லது காரணமின்றியே அவர்கள் இவனை பகைத்து கொள்ளலாம். அதனால் எளிதாக கெடுப்பது என்பது ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு நீண்ட காலமாகும், இடிப்பதற்கு மணிக்கணக்கில் இடித்து தள்ளலாம். அதுபோல் இந்த தீவினைகளை செய்வது என்பது எளிதாக கற்றிருக்கிறார்கள் அநேகர். அதை சரி செய்வதற்குள்ள வழிகளை கற்றவர்கள், அதை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் என்பவர்கள் எல்லாம் மிக மிக அருகி போய்விட்டார்கள். அதிலும் ஒரு சூட்சுமங்கள் இருக்கிறது. எத்தனை பெரிய ஒரு ஞானம் பெற்றவர்களும் அந்த தீரும் காலத்தில்தான் அந்த ஞானம் பெற்றவர்களிடம் இந்த மனிதர்கள் செல்லுகிறார்கள். காரணம் இறைவனுடைய நிர்வாகம். இவன் இத்தனை ஆண்டுகள் இதனால் அவதிப்பட வேண்டும் என்பது முன்வினை பயனால் நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கிடையில் இவனுக்கு ஒரு நல்ல நபர் கிடைக்க மாட்டார். தீரும் காலம் வரும்போது ஒரு உயர்ந்த நிலை பெற்றவரிடம் இவர்கள் சென்று முறையிடுவார்கள். அவர்கள் கூறுகிற சில சிறிய செயல்களும் இவனுடைய துன்பத்தை போக்கி விடுவதாக அமைந்து விடுகிறது. இவன் பணம் இதில் செலவழிய வேண்டும், இவன் இதால் மன உளைச்சலை அடைய வேண்டும் என்பதெல்லாம் விதியால் நடத்தப்படுகிறது என்பதைத்தான் என்னால் கூற முடியும். இது நினைத்தவர்களை எல்லாம் இந்த கலைகளில் சாய்ப்பது என்பது முடியாத காரியம் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகிறேன். ஆகவே இதை பற்றிய அச்சம் தேவையில்லை, இதை பற்றிய விழிப்புணர்வு தேவை. அது எப்படி செயல்படுகிறது, ஏன் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு அது போன்ற துன்பங்கள் வராமல் நாம் நடந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை நாம் கூறுவது. இது
ஒரு கற்கள் விழுகிறது. அது கற்கள் மட்டும் விழாது. பலவிதமான அசுத்தமான பொருள்களை எல்லாம் இதை தாண்டிய காலங்களிலே சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது பலவிதமான அசுத்தமான பொருள்கள் எல்லாம் விழும். இவையெல்லாம் ஆரம்பகால அச்சுறுத்தல்கள். இந்த அச்சுறுத்தலில் இவன் ஓரளவு மிரண்டு விட்டால் அத்தோடு விடுவார்கள். இன்னும் இதுபோல் நான் முதலில் கூறியது போல தீரா பழி உணர்ச்சி உடையவன் அதில் எளிதில் விடமாட்டான். அவன் இவனை பைத்தியமாக்குவதற்கு அடுத்த கட்ட முயற்சியை செய்வான். அப்படி மனநிலை தடுமாறி போனவர்கள் நிறைய என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில வழிபாடுகளை சொல்லிவிட்டு மருத்துவர்களிடம் நான் அனுப்பியதுதான் அதிகம். மனநல மருத்துவர்களை பாருங்கள். அப்படி அதில் சரியானவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் மனநல மருத்துவம் என்பது இல்லாமல் இருந்தது. அந்த மனநலத்தை வழங்குகின்ற ஆலயங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அதற்காக வைத்தார்கள். உதாரணமாக கூற வேண்டுமென்றால், இப்போது இந்த சங்கரங்கோயில் என்கிற சங்கரநாராயணர் கோயிலில் கூட ஓமதி அம்பாளுடைய சந்நிதிக்கு முன்னால் ஒரு ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை இருக்கிறது. இப்போது அதையெல்லாம் வேலியிட்டு தடுத்திருக்கிறார்கள். முன்பு சாதாரணமாக அங்கு இந்த ஆவி, பேய் பிடித்த நபர்களை அங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வைப்பார்கள். அந்த அதில் பல பெண்கள் எல்லாம் அவள் தலையை விரித்துக் கொண்டு ஆடுவதை நானே பார்த்திருக்கிறேன். அவர்கள் சத்தமிடுவார்கள், தலையை சுழற்றி சுழற்றி ஆடுவார்கள். இவையெல்லாம் ஒரு வேடிக்கை போன்ற ஒரு நிகழ்ச்சியாக நடக்கும். ஆனால் ஓரிரு முறைகள் வந்துவாறு வணங்கிய பிறகு இந்த பேய், பிசாசு எல்லாம் விலகிப் போய் குணமானவர்கள் அதிகம். அதுபோல தஞ்சாவூர் பகுதியிலே குணசீலம் என்ற ஒரு ஊரிலே இது போன்ற மனநிலை சித்தம் தடுமாறியவர்களுக்கு என்று அந்த ஆலயத்தை குறிப்பிடுவார்கள். அங்கு சென்று இந்த மனநோய் தீர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த மனம் என்பது எந்த ஒரு மாந்திரிகமும் மனிதனுடைய மன உறுதியை கெடுப்பதுதான் முதல் வேலை. மனதை குழப்புவது, மன உறுதியை குலைப்பது. அடுத்தடுத்து சில மிரட்சியான செயல்களை செய்வது. இதில் இவன் அடியோடு இவனும் இவன் குடும்பமும் கவனம் சிதறி போகும். கவனம் சிதறினால் காரியம் கெடும். காலமும் கெட்ட காலமாக இருக்கும். வறுமை, துன்பம் அடைய வேண்டிய திசாபுத்திகள் நடக்கும். ஆகவே இது போன்ற செயல்கள் பெரிதாக நடக்கும். நல்ல காரியத்திற்காக ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வசியம் செய்து கொடுப்பது என்பதுதான் அந்த ஆரம்ப காலங்களில் இந்த நடைமுறை இருந்தது. அந்த சண்டை சச்சரவுகளை ஒரு சின்ன சின்ன வேலைகள் மூலமாக வசியத்தை ஏற்படுத்தினால் அந்த சண்டை சச்சரவுகள் நின்றுவிடும். அண்டை வீட்டுக்காரன் தொல்லை செய்கிறான் என்றால் அந்த தொல்லையை நீக்குவதற்கு சில வழிகளை செய்வார்கள். அது காலப்போக்கில் தொல்லையை நீக்க வேண்டும் என்றில்லை, அவனை அடியோடு சாய்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் வந்த காரணத்தால் இந்த செயல்கள் ஒரு காலத்தில் தீவிரமாக நடந்தது. ஆனால் இப்பொழுது இதில் திறமை பெற்றவர்களை தேடித்தான் பார்க்க வேண்டும். இப்படி பல நோய்களை அந்த காலங்களிலே மனநல மருத்துவர்கள் இல்லாத காலங்களில் ஆலயமே அந்த ஒரு மருத்துவ நிலையமாக செயல்பட்டிருக்கிறது. அன்றும் இன்றும் இறைவனிடம் சரணாகதி அடைவதைத் தவிர மனிதர்களுக்கு வேறு வழி இல்லை. எந்த நோய் வந்தாலும் இந்த சங்கரன்கோயில் பகுதியிலே புற்றுமண் தான் மருந்தாக இருந்திருக்கிறது. அதை நான் ஒரு காலத்தில் அந்த சங்கரன்கோயில் ஆடித்தவச நிகழ்ச்சியிலே நான் ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போது நான் கூறியது இதுதான். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று இப்போது வந்திருக்கிறது. அந்த காலங்களில் எதுவுமே கிடையாது. இந்த அம்பாள் கோயில் தான் இந்த வட்டார மக்களுக்கு மருத்துவமனையாகவும் அருள் நிலையமாகவும் செயல்பட்டிருக்கிறது. எந்த நோய் வந்தாலும் கோமதி அம்மனுக்கு, ஆவுடை ஆத்தாளுக்கு நேர்த்திக்கடன் 8 மாதாந்தம் நடந்து வருகிறேன் என்று பிரார்த்தனை வைப்பார்கள். மாவிளக்கு என்று இந்த விளக்கை
எடுக்கிறேன் என்று பிரார்த்தனை வைப்பார்கள். புற்று மண்ணை தண்ணீரிலே போட்டு குடிப்பார்கள். அது வயிற்று வலியாக இருந்தாலும், இதய நோயாக இருந்தாலும், அது கருமத்தால் வந்த வியாதிகள் எப்படி இருந்தாலும் இந்த கோயிலும் புற்று மண்ணும் தான் அவர்களுக்கு மருத்துவமனையாகவே பலருக்கும் இருந்தது ஒரு காலத்தில். இவையெல்லாம் நானே பார்த்த விஷயங்கள். மருத்துவம் என்றுதான் வளர்ந்திருக்கிறது. அப்போது மருத்துவம் எல்லாம் இந்த அளவு நாட்டு வைத்தியர்கள் நிறைய இருந்தார்கள். மிகப்பெரிய திறமைசாலிகள் எல்லாம் இந்த சித்த வைத்தியத்தில் இருந்தார்கள். அவர்கள் எந்த பரிசோதனையும் இல்லாமல் அசாத்தியமான காரியங்கள் பலவற்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி சிலர் இந்த வைத்தியத்திற்கு கூட செல்வதில்லை. எல்லாம் மாரியம்மனிடம் பிரார்த்தனை அல்லது அம்பாளிடம் பிரார்த்தனை. இதில் நோய் தீர்ந்தவர்கள் அதிகம். வை வைத்தீஸ்வரன் கோயிலிலே அங்கே உள்ள தெப்பக்குளம் சிந்தாமிர்த தீர்த்தம் என்று அதற்கு பெயர். அந்த தீர்த்தம் மனநோயை போக்குகிறது. மனம்தான் முதலில் குழம்புகிறது. ஆகவே அது போன்ற நோய்களை தீர்ப்பதற்கும், இது போன்ற ஆவிகளால் வருகிற துன்பங்களை தடுப்பதற்கும் பல ஆலயங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் விரிவாக கூறினால் காலம் கடந்து போய் கொண்டிருக்கும். அடிப்படையிலிருந்து இந்த மாந்திரிகம் எங்கு செயல்படுகிறது, ஆலயத்திற்குள் வருமா? இதெல்லாம் எனக்கு பல காலத்தில் உள்ள பாலபாட கேள்விகள். ஆலயத்திற்குள் பேய் நுழையுமா என்று கேட்பவர்கள் உண்டு. ஆவிகள் நுழையுமா ஐயா ஆலயத்திற்குள்ளே? ஆலயத்திற்குள் பேய் நுழையுமா? குலதெய்வத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள்? இவற்றை என்னிடம் கேட்பவர்கள் ஓரளவு நுட்பமான அறிவுடையவர்களுக்கு நான் சில நேரங்களில் விளக்கி கூறுவதுண்டு. எங்களுடைய குலதெய்வத்தை கட்டிவிட்டார்கள். கட்டிவிட்டு இன்றும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. குலதெய்வத்தை கட்டிவிட்டு தான் மாந்திரிகம் செய்வார்கள். ஆனால் இதை எப்படி கட்டுகிறார்கள், இது எப்படி இருக்கிறது என்பதை எவருமே சிந்திப்பதில்லை. அநேக விஷயங்களை மனிதர்கள் ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. அப்போது ஒரு சிலரிடம் நான் கூறியிருக்கிறேன். என்னுடைய நூல்களில் கூட நான் எழுதியதாகத்தான் எனக்கு நினைவு. எழுதும்போது ஒரு எல்லை வரைக்குத்தான் எழுத முடியும். இதுவே மனிதர்களுக்கு பொறுமை குறைவு. ஒரு சாதாரண ஒரு செய்திகளை பொறுமையாக கேட்கின்றவர்கள், இதுபோன்ற அறிவை தெளிவிக்கின்ற ஆழமான செய்திகளுக்கு நேரத்தை செலவழிப்பதற்கு அவகாசம் இல்லை. காரணம் பரபரப்பான வாழ்க்கை, பலவிதமான பிரச்சனைகள். அதில் யாராவது சிறிது தீர்வு சொல்லிவிட்டால் அதுவே போதும் என்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலை இருக்கிறது. இதனால் எத்தனை பேர் அவதிப்படுகிறார்கள், எத்தனை தவறான செய்திகள் இந்த சமுதாயத்தில் வேரோடி கிடக்கிறது என்பதெல்லாம் சமீப காலமாக மட்டுமல்ல, பல காலங்களாக இந்த ஜோதிடத் துறையில் இருப்பதால் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் என்னால் இயன்ற வரையில் செலவில்லாமல் அந்த சங்கடங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதைப்போல இந்த மாந்திரீக சாஸ்திரங்களில் இந்த அச்சங்கள் மூலமாக பல துன்பங்கள் அந்த தெளிவின்மையால் இவர்களுக்கு ஏற்படுகிறது. குலதெய்வத்தை எப்படி கட்டுவது என்பதை நான் கூறினேன். ஐயா, ஒரு குலதெய்வத்தை 100 பேர் வணங்குவார்கள் அல்லது 200 பேர் குடும்பங்கள் வணங்குவார்கள். உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று குலதெய்வத்தை கட்டிவிட்டால் அதை வணங்குகின்ற 200, 100 குடும்பத்திற்கும் அந்த குலதெய்வம் வேலை செய்யாமல் போய்விடும். இது எப்படி ஐயா சாத்தியம் என்று சில படித்த நபர்களிடம் நான் கேட்பதுண்டு. என்னையா பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் பல செய்திகள் வருகிறதைப் போல் நீங்களும் நம்பிக்கொண்டு குலதெய்வத்தை கட்டித்தான் செய்வான். அது எப்படி கட்டிவிட்டால் அனைத்து பேரும் அந்த 100 பேருக்கும் எல்லாம் அந்த குலதெய்வ அருள் கிடைக்காமல் போகும் அல்லவா? அதை ஏன் சிந்திப்பதில்லை நீங்கள்? எல்லாவற்றையும் கண்களை மூடிக்கொண்டே பார்க்கிறீர்கள், நம்புகிறீர்கள். இறை நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறது என்றது இதற்காகத்தான் நான் இறை நிர்வாகம் என்றே எழுதினேன். அப்போது நான் அவர்களுக்கு கூறிய விளக்கம், ஐயா, நீர் இப்போது பல
தொலைக்காட்சி நிறுவனங்களிலே கேபிள் டிவி மூலமாக சந்தாதாரராக இருக்கிறீர்கள், தொலைக்காட்சி பார்க்கிறீர்கள். அதுபோல மொபைல் சர்வீஸ் பல கம்பெனிகளிலே இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் பணம் கட்டவில்லை என்றால், உங்களுடைய இணைப்பை மட்டும் துண்டிப்பார்கள். என்று இன்று உள்ள நவீன இந்த அறிவியலை வைத்துத்தான் இவர்களுக்கு அந்த மெய்ஞான அறிவியலை பற்றி விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம். மெய்ஞானத்தை பற்றி புரிந்திருந்தால் அது அப்படியே நேரடியாக சொல்லிவிடலாம். அது புரியாத காரணத்தால் இன்று கண்முன்னால் இருப்பவற்றை வைத்து அதற்கு விளக்கம் தர வேண்டிய ஒரு நிலை. அப்போது நீர் பணம் கட்டாவிட்டால் உங்களுடைய இணைப்பு மட்டும் துண்டிக்கப்படும். உங்கள் வீட்டிலே இன்னொரு மொபைல் வைத்திருப்பார். அவருக்கு இணைப்பு வந்து கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் அவர் பணம் கட்டியிருக்கிறார். அந்த அலைவரிசைகள் வான்வெளியில் போய்க்கொண்டே தான் இருக்கும். அதைப்போல உனக்கு குலதெய்வத்தை கட்டியிருக்கிறான் என்றால், அந்த குலதெய்வ அருள் எல்லா மனிதனுக்கும் வருவதற்கு ஒரு அருள் என்று ஒன்று வெளியிலிருந்து வருகிறது என்றால், அதை பெறுவதற்கு ஒரு அமைப்பு இந்த உடம்பிலே இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தித்தான் பல சம்பவங்களை கூறியிருக்கிறேன். இந்த ஜோதிடமும் இப்படித்தான் நடக்கிறது. இவற்றையெல்லாம் ஆழமாக சிந்திப்பவர்கள் குறைவு. வான்வெளியில் இருந்து அது அலைவரிசை புறப்படுகிறது. அது இந்த மனிதனை தேடி வரும்போது, இவன் உடம்பிலே அதை கிரகித்துக் கொள்வதற்கு ஒரு ரிசீவர் இருக்க வேண்டும். அந்த ரிசீவர்கள் பழுதில்லாமல் இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இவனுக்கு நன்மை, தீமைகள் நடக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் என்று நான் பல காலமாக இதை நான் கூறிக்கொண்டு வந்தாலும், பலருக்கு அது புரிவதில்லை. அது மேம்போக்காக இந்த கலைகளை அப்படி சொல்லிக்கொண்டே போகிறவர்களைத்தான் இன்று பார்க்க முடிகிறது. அடிப்படை வேரிலிருந்து ஆழ்ந்து கவனிப்பவர்களும், கேட்பவர்களும் குறைந்து போய்விட்டார்கள். அதனால் நான் கூறியது, இந்த குலதெய்வத்தை அந்த அருள் வருவதற்கு உன்னுடைய உடம்பில் உள்ள ரிசீவர்கள் அடைக்கப்படும். இந்த மாந்திரிகன் செய்கிறான் என்றால், அது இறைவனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த மாந்திரிகனும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. உனக்கு துன்பம் வர வேண்டிய காலம் இருக்கிறது. ஆகவே எவனோ போய் பணத்தை கொடுக்கிறான். அவன் உனக்கு எதிராக வேலைகளை செய்கிறான். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் உனக்கு வருகின்ற அந்த பல பாதுகாப்பு சக்திகளை தடுக்க வேண்டும். குலதெய்வம் அருள் என்பது உனக்கு மட்டும் இடையூறு செய்ய வேண்டுமென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ரிசீவர் இருக்கிறது உடம்பிலே என்ற ரகசியம் தெரியாத மனிதர்கள் தான் இப்படி குழப்பத்தை அடைகிறார்கள். இவற்றை சொல்வதற்கும் ஆள் இல்லை. உன்னுடைய ரிசீவர் முடக்கப்படும். மற்றவர்களுக்கு அந்த குலதெய்வ அருள் போய்க்கொண்டே தான் இருக்கும். இப்படி நான் விளக்கங்களை கூறி அவர்களுக்கு புரிய வைப்பதுண்டு. அதைத்தான் இப்போதும் நான் கூற விரும்புகிறேன். இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில். இப்படி இந்த மாந்திரீக செயல்கள் கண்ணுக்கு தெரியாத பல தேவதைகள் மூலமாக நடக்கிறது. சரி, கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் இதில் தான் வேலை செய்கிறதா என்றால் இல்லை. அன்றாட வாழ்விலே அன்றும் இன்றும் கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. நம் நாட்டிலே தங்கத்தை கொள்ளையடிப்பதற்காக அந்நியர்கள் வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. தங்க சுரங்கமே இல்லாத ஒரு நாடு. மண்ணை தோண்டுவதற்கு எந்த எந்திரங்களும் இல்லாத நாடு. இந்த நாட்டில் மட்டும் எப்படி டன் கணக்கில் மலையளவு தங்கங்கள் வந்தது என்பதை சிந்திப்பது மிக மிக குறைந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள். தங்க சுரங்கம், மண்ணை தோண்டுகிற வேலையெல்லாம் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. அதிலும் இந்தியாவில் இருக்கிற சுரங்கங்கள் எல்லாம் மிக குறைவு. நம்மை விட வளர்ந்த நாடுகளிலே இருந்து இல்லாத தங்கங்கள் இங்கே இருக்கிறது என்று தேடி வந்தார்கள் என்றால், சுரங்கமே இல்லாத நிலையில் எப்படி ஐயா இவ்வளவு தங்கங்களும் வந்தது? இவைகள் எப்படி சாத்தியப்பட்டது என்றால், ரசவாத வித்தைகள் மூலமாக இந்த தங்கங்கள் செய்கின்ற வேலை
ஒரு சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறது நம்முடைய நாட்டிலே. அது இந்த வடை சுடுவது போன்ற ஒரு செயல் போலத்தான் அவ்வளவு எளிதாக செய்திருக்கிறார்கள். காலால் ஒரு கல்லை எற்றி வீசினால் அது தங்கமாக மாறுவது. இந்த ஒரு தொழில்நுட்பம் எங்கு தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இவற்றையெல்லாம் மனித மனம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. ஏதோ சில வேலைகள் நடந்து விட்டதென்றால் அதில் போய்த்தான் மனித மனம் சிக்குகிறதே தவிர, சேஷாத்திரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு சம்பவத்தை கூறுவார்கள். வடநாட்டிலிருந்து ஒரு நடுவயது ஒரு யோகி ஒருவன் வந்திருக்கிறான். அவனுக்கு இந்த ரசவாத வித்தை தான் மிகப்பெரிய வித்தை என்று அவன் நினைத்து, இங்கே ஒரு பெரிய ஒரு மகான் ஒருவன் இருக்கிறாராம். அது யார் என்று விசாரித்து இருந்தபோது, அவர் வாழ்ந்த காலம் அது 100 ஆண்டுகளுக்கு ஒட்டி போகிறது. அப்போது இருக்கிறார் ஐயா சேஷாத்திரி சாமிகள் என்று. அவர் அங்கே ஒரு இடமாக இருக்க மாட்டார். திருவண்ணாமலையில் அங்கே பார், இங்கே பார் என்று பலவிதமாக கூறியிருக்கிறார்கள். இவன் தேடி அலைந்து ஒரு தேரடியில் இவர் தேருக்கு கீழாக அவர் அப்படியே ஏதோ ஒரு அரை பைத்திய நிலையில் படுத்திருக்கிறார். இவன் ஒரு திருவோட்டை வைத்து ஒரு சந்நியாசி போன்ற நிலையில் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். என்னய்யா இவனே ஒரு அரை பைத்தியம், இவன் என்ன தங்கம் செய்ய போகிறான்? அவனுக்கு தங்கம் செய்ய வேண்டுமென்றால் ரசவாத மூலிகைகள் நிறைய இருக்கிறது. அதற்கு நீண்ட கால ஒரு முயற்சிக்கு பிறகு தங்கம் செய்ய முடியும். அவனுக்கு தெரிந்த முறை அதுதான். இவன் ஒரு அரை பைத்தியம், இவனுக்கெல்லாம் என்ன தங்கம் செய்ய தெரியும் என்று மனதிலே எண்ணினான். இவரோ திரிகாலத்தையும் உணர்ந்தவர். அம்பாள் காமாட்சி தேவியை பரிபூரணமாக சரணாகதி அடைந்து பல தெய்வ அனுக்கிரகத்தில் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். இவர் அங்கே கிடந்த ஒரு கூழாங்கல்லை தன்னுடைய கால் கட்டை விரலும் அதற்கு அடுத்த விரல்களிலும் எடுத்து இவன் திருவோட்டிலே அப்படி எறிந்தார். அவன் பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த செயல் நடந்தது. கல்லைத்தான் தூக்கி எறிந்தார். திருவோட்டில் விழும்போது அது தங்கமாக மாறியது. உடனே அவன் பிரமித்து விதிர்த்து நின்றான். சாமி மன்னிக்க வேண்டும். அடே முட்டாள், ஞானத்தை தேடடா. தங்கம் செய்வதெல்லாம் ஒரு பெரிய வேலை அல்ல. இறையருளை பெறு, அதுதான் மிகப்பெரிய ஒரு வேலை. இது நீ என்ன, இவன் என்ன தங்கம் செய்வான்? இதற்கு என்னடா நான் பல பட்டறைகளுக்கும் மலைகளுக்கும் காட்டுக்கும் அலைவேன் என்று நினைத்தாயா என்று இந்த செயலை செய்தார். காலால் ஒரு கல்லை தூக்கி போட்டால் தங்கமாக மாறுகிறது. இந்த செய்தியை சும்மா ஏதோ ஒரு சேஷாத்திரி சுவாமிகளுடைய அற்புதம் என்று நினைத்து கொண்டு போய்விடுகிறோமே தவிர, இதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று சிந்திப்பவர்கள் குறைவு. இதுபோல பல ஞானிகள் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அவர்கள் ரசவாதம் மட்டுமல்ல, சிறுநீரை கழித்து தங்கமாக்கியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அம்மணலை தங்கமாக மாற்றியவர்கள் இருக்கிறார்கள். அது தவிர ஸ்பர்சன வேதி என்ற ஒரு ரசகுளிகை என்றதற்கு பெயர். அதற்கு சரியான பெயர் ஸ்பரிசன வேதி. வேதித்தல் என்பது மாற்றுதல். ஸ்பரிசம் என்றால் தொடுதல். அதற்கென்று ஒரு பொருளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக எந்த உலோகத்தை தொட்டாலும் உடனடியாக அது தங்கமாக மாறும். ஸ்பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் ஒளிவிடும் பசும்பொன்னாக மாற்றுவது போல என்று சித்தர்கள் பாடல் வரும். ஸ்பரிசன வேதி எதையெல்லாம் ஸ்பர்சிக்கிறதோ அவையெல்லாம் இந்த வேதிப்பு என்ற நிலைக்கு போய் அந்த தங்கமாக மாறுகிறது. வெந்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். ரதம் என்பது ரசத்தை ரதம் என்று கூறுவார்கள். இந்த ரசவாத வித்தையால் இந்த நெருப்பிலே வைத்து அதை மாற்றி இந்த ரசகுளிகையாக செய்துவிட்டால் 5 லோகங்கள் என்று பஞ்ச லோகங்களையும் தங்கமாக மாற்றி அதை விற்று நாம் உண்டு கொண்டிருக்கலாம் என்பது இதனுடைய பொருள். இச்சையில்லார் இட்ட மலம் பொன்னாகும் என்று சித்தர்களுடைய பாடல் இருக்கிறது. ஆசை அற்று போனவனுடைய ஒரு கழிவு தங்கமாக மாறும்.
அதுபோன்ற நிகழ்ச்சிகள் நம் நாட்டில் நிறைய நடந்திருக்கிறது. சிறுநீராலும் வியர்வையாலும் காலில் தூக்கி போட்ட கல்லிலும் தங்கத்தை செய்வது, உலோகத்தை வேதிப்பது என்ற மனித அறிவுக்கு எட்டாத ஒரு தொழில்நுட்பம். ஒரு பொருள்தான் ஒரு பொருளாக மாறுகிறது. அதற்கு நீண்ட காலம் எடுக்கிறது. ஆனால் இவர்கள் அதை தொட்டவுடன், நினைத்தவுடன் அதை தங்கமாக மாற்றுகிறார்கள். விஜயநகர பேரரசு அப்படித்தான் உருவானது என்றெல்லாம் கதைகள் இருக்கிறது. எல்லாம் காலம் கருதி எல்லாவற்றையும் குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆகவே இந்த தங்கமெல்லாம் பூத தேவதைகளால், இந்த ஸ்பரிசன வேதிகளால், ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. பல ஆலயங்கள் கண்ணுக்கு தெரியாத பூத தேவதைகள் அளவில்லாத கற்களை சுமந்து கொண்டு வந்து அதன் மூலமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அவர்களுக்கு தோன்றியபடியெல்லாம் அதற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், உண்மை என்ன என்றால் இதுதான். காலத்தை கடந்த காலத்திற்குள் சென்று காலப்பயணம் என்றெல்லாம் இன்று அதற்கு பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். டைம் டிராவல் செய்வது. எல்லா வித்தைகளும் நம் நாட்டிலே இருந்திருக்கிறது. இப்போது நம்மாலும் செய்ய முடியும். கடந்த காலத்திற்கு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கும் என்று காலப்பயணம் செய்து பார்த்து விடலாம். அப்படியெல்லாம் பார்க்கிறபோது இந்த ஆலயங்கள் இப்படித்தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா ஆலயங்களிலும் பூதங்களை சிலைகளாக 4 மூலைகளிலும் மிகப்பெரிய பூதத்தை வைத்திருப்பார்கள். காரணம், அந்த பூத தேவதைகள் தான் இந்த பழுவான கற்களை ஆயிரங்கால் மண்டபங்களை கட்டுவதற்கும், கற்களே இல்லாத சோழ மண்டலத்தில் எங்கெங்கோ இருந்த கற்களை மானிட வடிவிலே வண்டிகளிலும், குதிரை வண்டிகளிலும் எடுத்து வந்த அளவுகள் குறைவு. அது யானையில் ஏற்றி வந்தார்கள் என்பதெல்லாம் நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது ஒரு இடத்திற்கு வந்த பிறகு அதை மாற்றுவதற்கு, அது மலையிலிருந்து உடைத்து வர வேண்டும். அவையெல்லாம் மிக கடினமான வேலைகள். அங்கே ஆயிரங்கால் மண்டபங்களும் கணக்கில்லாத கற்கோயில்களும் வந்ததெல்லாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். விண்ணிலே இருக்கிற மனிதர்களை வேலை வாங்க முடியும் என்றெல்லாம் அதற்கு பிரமாணம் எல்லாம் இருக்கிறது. ஏதோ கட்டுக்கதையும் புனைந்த கதையும் யூகமும் அல்ல. இவையெல்லாம் 100க்கு 100 உண்மையான செய்திகள். இதற்கு சான்றுகள் நம்முடைய ஞானிகளே விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அரூபமான பல வேலைகளில் ஒன்றுதான் மாந்திரிகம். இதை பற்றி இன்னும் அதிகமாக கூற வேண்டியிருக்கிறது. இந்த 1, 2 சம்பவங்களை கூறியிருக்கிறேன். அடுத்த தொடரில் இதனுடைய முழு விரிவாக்கங்களையும் 2, 3 தொடர்களாக நான் கூறுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.